சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 77ஆம் அத்தியாயம். புஷ்பதந்த ஈஸ்வரலிங்கம். புஷ்பதந்தேஸ்வரலிங்கம். குறிப்பு: புஷ்பதந்தன் சிவபெருமானின் ஒரு கணம் ஆவார். சினி என்ற முனிவர் ஒரு மகன் வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார். நிமியின் மகனாக செல்ல விரும்புபவர் யார் என்று சிவனார் தன் கணங்களிடம் கேட்டார். யாரும் பதிலளிக்கவில்லை. கணங்கள் இழிவான மிருத்யுலோகத்திற்கு செல்ல விரும்பாததற்கான காரணத்தை புஷ்பதந்தன் சிவனாரிடம் விளக்கினார். இதனால் சிவனார் கோபமடைந்து அவனை சபித்தார். புஷ்பதந்தன் மிகவும் வருந்தினான். அன்னை பார்வதி தேவி அவனை மகாகாலவனத்திற்கு சென்று லிங்கத்தை வழிபடுமாறு அறிவுறுத்தினாள். புஷ்பதந்தன் அவ்வாறே செய்து தனது நிலையை மீண்டும் பெற்றான். புஷ்பதந்தனால் வழிபடப்பட்ட அந்த லிங்கம் அவனது பெயரால் நன்கு அறியப்பட்டது. மகாதேவர் கூறினார்: தேவியே, 77வது தெய்வமான புஷ்பதந்தேஸ்வரர் என்ற லிங்கத்தின் கதையை கேளுங்கள். அதனை காண்பதன் மூலம் ஒருவர் கருப்பையில் தங்கும் தேவையை தவிர்க்கலாம். முற்காலத்தில் சினி என்ற ஒரு பிராமணருக்கு மகன் இல்லை. அவர் ஒரு மகனை குறித்து சிந்தித்து கவலை கொண்டார். அதற்காக காற்றை மட்டுமே உணவாக உட்கொள்வது, அதாவது வாயு பூஜனம் செய்வது, நீரை உணவாக கொள்வது, உணவே இல்லாமல் இருப்பது, கரங்களை மேலே தூக்கி வைத்திருப்பது, கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை மட்டுமே உணவாக உட்கொள்வது, இலைகளை மட்டும் உட்கொள்வது, 1 அல்லது 2 இலைகளை மட்டும் உட்கொள்வது போன்ற பல தவங்களை குறித்து சிந்தித்தார். இது போன்ற மற்றும் பிற தவங்கள் நன்மையை அளிக்கக்கூடியவை. ஆனால் பெரும் நன்மைக்காக இந்த தவங்களில் ஒன்றை நான் மேற்கொள்வேன். ஆனால் தடைகள் நீங்குவதற்காக நான் முதலில் ஈஸ்வரனாரை வழிபடுவேன். இவ்வாறு தன் மனதில் சிந்தித்து அவர் கரங்களையும் பாதங்களையும் மேலே தூக்கி வைத்திருக்கும் தவத்தை செய்தார். இந்த 2ஆலும் நோக்கம் அடைவது கடினமாக இருந்தது. எந்த தவறும் ஏற்படாது. எனவே அந்த முனிவர் 12 ஆண்டுகள் அத்தகைய தவத்தை செய்தார். பல மனங்கவர் குகைகளை கொண்ட மந்தார மலையில் இருந்தபோது அந்த முனிவர் தவம் புரிவதையும் பெரும் விரதங்களையும் சடங்குகளையும் கடைபிடிப்பதையும் கண்டு, தேவியே, நீங்கள் என்னிடம் இவ்வாறு வேண்டினீர்கள். இந்த மகா முனிவர் ஒரு மகனுக்காக மிகவும் கடுமையான தவத்தை ஈவிரக்கமின்றி செய்து கொண்டிருக்கிறார். தனது தேஜஸால் மலையை ஒளிரச் செய்து நீர்நிலைகளையும் வற்றச் செய்கிறார். அவரால் செய்ய முடியாத இந்த தவத்தின் காரணமாக தேவலோகவாசிகள் கலக்கமடைந்துள்ளனர். பெரிய வியாழங்கள், மலைப்பாம்புகள் அல்லது புலிகள் திகைப்படைந்துள்ளன. கம்பீரமான மலைகள் உருக்குலைந்துள்ளன. முனிவர்கள் மறதிக்குள் ஆழ்ந்துள்ளனர். மேலும் வெண்ணும் மண்ணும் நடுங்குகின்றன. கருப்பையில் பிறக்காத அயோனிஜரான பிராமணரான சினி அயோனிஜனான ஒரு மகனை விரும்புகிறார். தாமே எல்லா நற்குணங்களுக்கும் மூலம், தாமே தவத்திற்கும் மூலம், தாமே தபம், நெருப்பு, சூரியன் மற்றும் சந்திரனை விழிகளாக கொண்ட இறைவனே, தாமே மிகச் சிறந்த இருப்பிடம், சர்வ ஈஸ்வரரே, எல்லாவற்றிற்கும் இறைவனே, அந்த பிராமணனுக்கு விரும்பியபடி ஒரு மகன் ஏன் வழங்கப்படவில்லை? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் குருவே, ஏன் அவனுக்கு ஒரு மகனை தாங்கள் தரவில்லை? சிவபெருமானே, எனது வேண்டுகோளின்படி தவத்தின் மூலம் அனைத்து குறைகளையும் நீக்கி பிரம்மத்திற்குள் தன்னை நிலை நிறுத்தியுள்ள இந்த சினிக்கு ஒரு மகனை பரிசாக அளியுங்கள். அந்த மகா முனிவர் கடினமான தவத்தால் மிகவும் துன்பப்படுகிறார். தனது கடமைகளில் நிலை பெற்று சூரியன் இருளை அகற்றுவது போல தனது சொந்த தேஜஸால் அனைத்து பெரிய ஒளிரும் பொருள்களின் பிரகாசத்தையும் அவர் செய்கிறார். தேவர்களின் இறைவனே, தங்கள் பக்தர்களின் முயற்சிகள் ஏன் பலனற்று போக வேண்டும்? சூரியன் உதித்த பின்னர் இருள் ஒருபோதும் இருக்க இயலாது. தேவர்களின் இறைவனே, உங்கள் பக்தரை துன்பம் என்ற பெரும் வேதனைக்கு ஆளாக்குவது முறையல்ல. தேவியே, மலையின் மகளே, அந்த பிராமணரிடம் கருணை காட்டி குறிப்பாக அவனுக்கு ஒரு மகனை வழங்குவதற்காக நீங்கள் என்னிடம் இவ்வாறு வேண்டினீர்கள். தேவியே, உமக்குரிய மரியாதையின் காரணமாக என்னால் கணங்கள் அழைக்கப்பட்டனர். ருத்ரர்கள், ஹரபக்தர்கள், சிவனாரின் பக்தர்கள், குக்ஷ்மாண்டர்கள், ககனசாரிகள், வானில் சஞ்சரிப்பவர்கள், ரோமருத்ரர்கள், மகாநீலர்கள், சிகாவந்தர்கள், குடுமியுடையவர்கள், கோக்கிலர்கள் முதலியோர், மேலும் காலாசியர்கள், ஹரிபிங்களர்கள்,
ஜடாஜுடதாரர்கள், சடைமுடி அணிந்தவர்கள், சித்திரர்கள், வீதி நட்சத்திரசாரிகள், நட்சத்திர மண்டலங்களில் சஞ்சரிப்பவர்கள், நீலகிரீவர்கள், கிருஷ்ணமுகர்கள், பிங்க தௌத ஜடாசடர்கள், செம்பழுப்பு அல்லது வெண்மையான சடை முடிகளையும் பிடரிகளையும் உடையவர்கள், ஜ்வரன், டிண்டி, மகாகாலன், லாங்குலி, மகேஸ்வரன், கண்டாகர்ணன், விசாகன் மற்றும் மீதமுள்ள அனைத்து கணங்களும், விருஷாரூடர்கள், காளைகளின் மீது சவாரி செய்பவர்கள், காமனுக்கு நிகரானவர்கள், விரும்பிய வடிவத்தையும் பலத்தையும் உடையவர்கள், சூலத்தையும் சந்திரனையும் தரித்தவர்கள் என பலவிதமான மற்றவர்களும் வந்தனர். இவர்கள் அனைவரும் சமமான பராக்கிரமம் உடையவர்கள். அவர்கள் அனைவரும் என் கட்டளைப்படி அங்கு வந்து மரியாதையுடன் கரம் கூப்பி நின்றனர். பலவிதமான பிரார்த்தனைகளால் துதித்து அவர்கள் ஒருமித்த மனதுடன் இவ்வாறு கூறினர். கலங்கிய மனதுடன், இறைவா, நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள். கணங்களின் வார்த்தைகளை கேட்டதும் அத்தகைய பக்தியை உணர்ந்ததும் நான் பிராமணரான சினியின் தவத்தின் பெரும் சக்தியை போற்றி இவ்வாறு கூறினேன். சிறந்த பிராமணரான சினி ஒரு மகனுக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார். என் கட்டளைப்படி உங்களில் யார் அந்த பிராமணருக்கு மகனாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள்? நான் அவருக்கு அவர் விரும்பும் எல்லா ஆசைகளையும் வேண்டிய அனைத்தையும் வழங்குவேன். இப்போது அந்த முனிவர் முதுமை அடையாத அழியாத ஒரு மகன் விரும்புகிறார். என் வார்த்தைகள் உடனடியாக நிறைவேற்றப்படட்டும். அந்த பிராமணர் தனது துன்பத்திலிருந்து விடுபடட்டும். என் பக்தனின் தீவிர ஆசை வீணாக கூடாது. என் வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் அனைவரும் தலை குனிந்து கழுத்துக்கள் நடுங்க நின்றார்கள். அவர்கள் அனைவரும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தனர். யாரும் எதுவும் கூறவில்லை, யாரும் எதையும் காணவில்லை. அப்போது மரியாதைக்குரிய புஷ்பதந்தன் திடீரென்று பேசினான். இறைவா, என் சொந்த மனதை அறியாமலேயே கணங்களின் மீதுள்ள கருணையினால் நான் கூறுகிறேன். கணங்கள் உங்களை விட்டு பிரிந்து பூமிக்கு செல்ல மாட்டார்கள். சந்தேகமின்றி அவர்கள் என்றென்றும் உங்கள் அருகிலேயே இருப்பார்கள். சிறந்த இன்பத்தை அனுபவித்த பின்னர் இழிவானதும் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்கள் நிறைந்ததும் எப்போதும் மிகவும் துயரம் நிறைந்ததுமான மனித கருப்பையில் எப்படி அவர்கள் நுழைவார்கள்? நாங்கள் எப்படி சொர்க்கத்தை துறந்து மகா நரகத்திற்கு செல்வோம்? அகன்ற விழிகளை உடையவளே, கணங்களின் தலைவரான புஷ்பதந்தன் தவிர்க்க முடியாத விதியால் தூண்டப்பட்டு இவ்வாறு பேசும் தவறை செய்தான். நான் அவனிடம் இவ்வாறு கூறினேன். நீ எனக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தும் ஒரு காரியத்தை செய்ததால் நீ அந்த உலகத்தில் பிறப்பாயாக. புஷ்பதந்தனை சபித்த பின்னர் அவர் வீரகனிடம் நான் இவ்வாறு கூறினேன். என் கட்டளைப்படி அன்பான மகனே, அந்த பிராமணருக்கு நீ மகனாக ஆவாயாக. நீ விரும்பும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன். இவ்வாறு கூறப்பட்டதும் தேவியே, வீரகன் அந்த பிராமணருக்கு மகனானான். புஷ்பதந்தன் மிகுந்த துயரமடைந்து புலம்பினான். அவன் பெரிதும் வருந்தி அடிக்கடி பெருமூச்சு விட்டு, ஐயகோ, எங்கு மனிதர்கள் தங்கள் எஜமானர்களின் கட்டளைகளை செயல்படுத்துகிறார்களோ அந்த பிறவியே பயனுள்ளது. எஜமானர்களின் கட்டளைகள் ஒருமுகப்பட்ட கவனத்துடன் நிறைவேற்றும் அத்தகைய ஊழியர்கள் மிகவும் அரிதானவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் தர்மத்தையும் புண்ணியத்தையும் அர்த்தத்தையும் செல்வத்தையும் அடைவார்கள். அவர்களால் அவர்களின் குடும்பமும் உய்வடைகிறது. எஜமானர்களிடம் பக்தி கொண்டவர்களிடம் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சேவை செய்பவர்களின் கடமைகள் மிகவும் இரகசியமானவை. யோகிகளாலும் செய்ய முடியாத அளவிற்கு மிகவும் கடினமானவை. என்ற நிபந்தனையினாலோ அல்லது செயலினாலோ இறைவனை மகிழ்விக்க இயலும். எந்த பொருளை கொண்டு அவரை திருப்திப்படுத்த முடியும் என்பதை அறிய இயலாது. இறைவனை மகிழ்விப்பது மிகவும் கடினம். ஒரே ஒரு தவறு செய்தாலும் இறைவன் கோபம் அடைகிறார். அவரை மகிழ்விக்க செய்யும் செயல்கள் கூட பயனற்றவை ஆகிவிடுகின்றன. எனவே சேவை செய்வது மிகவும் கடினமானது.
ஒரு எஜமானன், ஒரு அரவம் மற்றும் நெருப்பு ஆகியவை விரைவில் கோபமடைகின்றன. எனவே தங்களை பாதுகாத்து கொள்ள விரும்புபவர்கள் அவர்களை மிகுந்த கவனத்துடன் அணுகி சேவை செய்ய வேண்டும். நான் இறைவனின் கட்டளையை மீறிவிட்டேன். அதனால்தான் நான் பூமியில் விழும்படி செய்யப்பட்டேன். கருவை கலைத்த பாவியைப் போல நான் எந்த உலகங்களுக்கு செல்ல வேண்டி இருக்குமோ என்று பலமுறை புலம்பிய பின்னர் அவன் என்னிடம் அடைக்கலம் புகுந்தான். அவன் மீண்டும் மீண்டும் வணங்கி பரிதாபமான துயரம் நிறைந்த குரலில் கூறினான், நான் துயரத்தில் இருக்கிறேன். நான் அறிவற்றவன். சங்கரரே, நான் தங்களை வணங்குகிறேன். தேவர்களின் தலைவரே, மகிழ்ந்தருளும். எனது குற்றத்தை மன்னித்தருளும். சார்ந்திருப்பவர்கள் கோபத்தால் தலைவர்களின் பணிகளை நிறைவேற்றுவதில்லை. தேவதேவர்களின் தலைவரை, இந்த துயரமும் பரிதாபமும் நிறைந்த அடியவன் மீது மகிழ்ந்தருளும். உங்கள் கட்டளைப்படி நான் ஒரு பூச்சியாகவோ புழுவாகவோ பிறக்க தயாராக இருக்கிறேன். இறைவா, நான் உங்கள் மகனாகிய நிலையில் நன்கு நிலை பெற்ற ஒரு பக்தன். புஷ்பதந்தனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவி பார்வதி, நீ பாசத்தால் நெகிழ்ந்து இவ்வாறு கூறினாய், மகனே, என் கட்டளைப்படி அந்த சிறந்த மகா கால வனத்திற்கு செல்வாய். அந்த லிங்கத்தை விரைவில் வழிபடு. அது உன் பெயரால் அழைக்கப்படும். மகனே, எல்லா உயிரினங்களும் அழியும் வரை உன் புகழ் நிலைத்திருக்கும். சிறந்த திருமுகமுடைய தேவியே, நீங்கள் இவ்வாறு அறிவுறுத்திய போது நானும் கூறினேன், மகனே, என் வார்த்தைகள் எந்த வகையிலும் பொய்யாகாது. என் லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் நீ எனக்கு பிரியமானவன் ஆவாய். நீ புஷ்பபாதரின் ஆகாய விமானத்தில் ஏறுவாய். மலர்களால் அர்ச்சிக்கப்பட்டு நீ நித்திய பதவியை அடைவாய். என்னுடனும் கணங்களுடனும் இணைந்து நீ மகிழ்ச்சியுடன் சுற்றி திரிவாய். அன்பனே, உன்னில்லாமல் நானும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். நானும் அந்த சிறந்த மகா காலவனத்திற்கு வருவேன். இந்த தூய பக்தியால் நான் எப்போதும் மகிழ்கிறேன். நீ கணங்களின் தலைவனாக ஆக்கப்படுவாய். அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்ற பிறகு நீ நிச்சயமாக உலகங்களுக்கு உதவுபவனாக ஆவாய் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறு தேவியே, கணங்களின் தலைவனான புஷ்பதந்தனுக்கு என்னால் அறிவுறுத்தப்பட்டது. என் கட்டளைப்படி மௌனம் காத்து அவன் துர்வாச முனிவருக்கு வடக்கே உள்ள சிறந்த மகா காலவனத்தில் லிங்கத்தை வழிபட்டான். அந்த லிங்கம் திடீரென்று அவனிடம் கூறியது, கணங்களில் சிறந்தவனே, நான் மகிழ்ந்தேன். உன் பெயரால் நான் நன்கு அறியப்படுவேன். நான் இப்போது உனக்கு என் அருளை வழங்கியுள்ளேன். இதற்கிடையில் தேவியே, நானும் உன்னுடனும் தேவேந்திரன் மற்றும் பிற தேவர்களுடனும் பலவிதமான கணங்களுடனும் அங்கு சென்றேன். புஷ்பதந்தன் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்து ஒரு சிறந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து மலர்களால் பொழியப்பட்டவனாக என் அருகில் வந்தான். 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.